முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு 2 தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது UEE, அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படிங்கிற ஒரு தலைப்பும், யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன், அதாவது ஒரே மாதிரியான அல்லது சமச்சீரான கல்வி முறை இந்தியாவில் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த 2 தலைப்புகளும் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அதை பார்க்குறோம். இந்த சாப்டரோட கடைசியில் ஒரு 4-5 கொஸ்டின் உங்களுக்கு கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாம் போகலாம். ஸோ யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், UEE அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கடந்து வந்த பாதை அப்படிங்கிறத முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 1921ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் ஆரம்ப கல்வியை இந்திய ஆட்சியாளர்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆரம்ப கல்வியை நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இரட்டை ஆட்சி முறை இதெல்லாம் வர்ற சமயத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1929 ஹர்டாக் குழு அப்படின்னு ஒரு குழு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்களே அமைச்சு இந்த உங்ககிட்ட ஒப்படைச்சமே அந்த ஆரம்ப கல்வி, அதை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த அனைவருக்கும் ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது கடந்து வந்த பாதை இருக்குது. அதுக்கப்புறம் 1986 நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன், அதாவது தேசிய கல்விக் கொள்கை, நம்ம இது வரைக்கும் பண்ணதுலேயே பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தின அந்த கல்விக் கொள்கை 1986 ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிரதமராக இருக்க காலகட்டத்தில் வந்துச்சு. அதில் முக்கியமாக இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அனைவருக்கும் ஆரம்ப கல்வி அப்படிங்கிறது அடிப்படையில் நிறைய அங்கே கருத்துக்கள் சொல்லப்பட்டு அதன் வழியாக நிறைய பரிந்துரைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ அது ஆரம்ப கல்வி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 86வது அமெண்ட்மெண்ட்டு 2002 நடந்தது. இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிக்கிள் 21A அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அமெண்ட்மெண்ட்டு சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆஃப் ஆல் சில்ட்ரன் இந்த ஏஜ் குரூப் 6 to 14 அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 6லேருந்து 14 வயதிற்குட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் இலவசமாக கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நமக்கு RTE வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இந்த 21A பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வி அல்லது ஆரம்ப கல்வியை கொண்டு வர்றதுக்காக எடுத்துக்கிட்டக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்து பார்த்தோம்னா, 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அடுத்த 10 வருடத்திற்குள்ளே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கல்வியை நாம் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு தான் திட்டம் தீட்டப்படுது. அதாவது 1950 1960க்குள்ளே பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 1986 பார்த்தோம் இல்லையா, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1995க்குள்ளே நாம் இதை அச்சீவ் பண்ணணும்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போவுமே என்ன பண்ண முடியலன்னா, அது 2002 வரைக்குமே எட்டப்படலை. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா, திரும்ப SSA ஸ்கீம்னு அந்த 2002 அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அதை கொண்டு வர்றாங்க. இப்படி நிறைய திட்டங்கள் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கு கொண்டு வரப்பட்டாலும் இன்றைக்கு வரைக்கும் 100% நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. அதுதான் உண்மை. இந்த அனைவருக்கும் தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் 2 ஆர்டிக்கிள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நாம் பார்த்த ஆர்டிக்கிள் 21A அது 2002 வந்ததும், அதுக்கப்புறம் ஆர்டிக்கிள் 45 1950 நம்ம சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது அந்த ஆர்டிக்கிள் 45 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அடுத்த 10 வருடங்களுக்குள் 14 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை கொடுத்துடணும்னு அப்போவே ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 10 வருடத்துக்குள்ளே அதை எட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. ஸோ தொடக்க கல்வி, அனைவருக்கும் தொடக்க கல்வியை பொறுத்த வரைக்கும் 2 சட்டம், 2ஐயும் நம்ம முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான செய்திகள். நம்ம இதோட பர்டிகுலராக நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
அனைவருக்கும் தொடக்க கல்வி அப்படிங்கிற இலக்கை எட்டுறதுக்காக என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டதோ அது எல்லாமே யுடபிள்யூவில் வந்துடும். இது தொடர்பாக நாம் ஏற்கனவே எஸ்எஸ்ஏன்னு ஒன்று பார்த்துருக்கோம், ஆர்எம்எஸ்ஏ பார்த்துருக்கோம். எஸ்எஸ்ஏ வந்து தான் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் சமக்கர சிக்ஷா அபியா இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கிறது வந்து ப்ரீ பிரைமரி நர்சரியில் இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் இருக்க கருத்துக்களும் இதில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனாக அனைவருக்கும் தொடக்க கல்வியை கொடுக்கறதுக்காக எடுக்கப்பட்ட முன்னெடுப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் என்னென்ன நிலைகள் இருக்குது, ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரொவிஷன். எல்லாரும் கல்வி கற்பதற்கான ஏற்பாடுகளை நாம் செஞ்சிடணும். முதல்ல அதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ப்ரொவிஷன்ஸும் நாம் கொடுத்துடணும். அதாவது வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடணும் ஃபஸ்ட்டு அது. அதுக்கப்புறம் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட்டு. எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுத்த பின்னாடி அவர்கள் எல்லோரையும் பள்ளியில் சேர்த்துடணும். முக்கியமாக 100% சேர்க்கை இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அடுத்தது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ரிட்டென்ஷன். சேர்ந்த அனைவரையும் 8ஆம் வகுப்பு முடிக்கிற வரைக்கும் பள்ளியில் தக்க வைக்கணும், இருக்க வைக்கணும். எந்த வகுப்புலையும் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அவங்க ட்ராப் அவுட் ஆகிடக்கூடாது, கழிவுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஆகிடக்கூடாது. ஆகாத அளவுக்கு நம்ம அவங்கள தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலைகள். ஸோ இதுதான் நம்ம யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். சமச்சீரான அல்லது ஒரே மாதிரியான கல்வி முறை அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி கொண்டு வரப்பட்டது, அதன் அவசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி திட்டம், யாருக்கும் எந்த வித்தியாசமும் இருந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு சிறந்த கல்வி, இன்னொருத்தருக்கு வந்து வேறு விதமான கல்வி அப்படிங்கிற மாதிரியான முறை இருந்துடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன். இதில் முக்கியமாக சாதி அடிப்படையிலையோ இல்லை மத அடிப்படையிலையோ இல்லை பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள்னாலேயோ என்ன ஆகிடக்கூடாதுன்னா சமமில்லாத கல்வி போய் சேர்ந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு வந்து சிறப்பான கல்வி கிடைக்கிது, அதே இன்னொருத்தர் பொருளாதார பிரச்சனையிலையோ வேறு ஏதாவது ஒரு தடையினாலேயோ அவருக்கு வந்து குறைவான கல்வி அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்தியாவில் இதுவரைக்கும் நடைமுறையில் இருக்க திட்டம் வந்து 10+2+3 பேட்டர்ன் தான். அதாவது 10ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் 12ஆம் வகுப்பு, அதுக்கப்புறம் 3 வருஷம் டிகிரி வந்து இதை தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10+2+3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10+2+3 அப்படிங்கிற முறையை யார் முதல்ல பரிந்துரை செஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா கோத்தாரி கமிஷன் தான். கோத்தாரி கல்விக்குழுன்னு ஒன்று வந்திருக்கு. அவங்க எந்த காலகட்டம்னா 64லேருந்து 66 வரைக்கும் இந்த கல்விக்குழு அவர்கள் வந்து நிறைய ஆய்வுகள்லாம் செஞ்சு கருத்துக்கள்லாம் போய் கேட்டு இந்த பரிந்துரையை கொடுக்குறாங்க. இந்த பரிந்துரை 66ல் முடிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. 68ல் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரக்சர்லாம் கட்டமைப்பு எல்லாம் பார்த்து ஒப்புதல் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தினது எப்போ அப்படின்னா 1975ல் தான் இந்தியாவில் வந்து இந்த 10+2+3ங்கிறது வந்து அதாவது செயல்பாட்டுக்கு வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020ல் இந்த 10+2+3 அப்படிங்கிற இந்த யூனிஃபார்ம் பேட்டர்னை வந்து 5+3+3+4 அப்படிங்கிற பேட்டர்னுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து புதுசாக இந்த கல்விக் கொள்கையில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது புதுசாக வந்திருக்கக்கூடிய 2020 தேசிய கல்விக் கொள்கையில் வந்து அந்த 10+2+3 அப்படிங்கிறத மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் சமச்சீரான அல்லது ஒரே மாதிரியான கல்வி முறையில் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் முக்கியமான முன்னெடுப்புகள் நடத்தப்பட்டுச்சுன்னா அந்த 10+2+3 வந்து 1978ல் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வருது. அப்போ வந்து முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டம் அது. அப்போ வந்து 10+2+3 வந்து இங்கே நடைமுறைப்படுத்துது. அங்கே சென்ட்ரல் இதில் வந்து 75, இங்கே தமிழ்நாட்டுக்கு 78 அப்போ வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு வந்து 2010 சமச்சீர் கல்வி முறை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது தான். அதாவது இது சமச்சீர் கல்வி முறைனா நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் மெட்ரிக் போர்டு, ஸ்டேட் போர்டு அப்படின்னு தனித்தனி பிரிவுகள் இருந்துச்சு. இப்போ மெட்ரிக் போர்டுக்கு தனி சிலபஸு, கரிக்குலம்லாம் வச்சுருந்தாங்க, கலைத்திட்டங்கள்லாம். ஸ்டேட் போர்டுக்கு அரசு பள்ளிகள் இது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டுக்கு தனி சிலபஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது, எல்லாமே ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து கலைஞர் அவர்களுடைய பீரியடு. இந்த டைம் 2010ல் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த சமச்சீர் கல்வி முறை யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷனை வந்து கொண்டு வராங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
பொருளாதார, சமூக, கலாச்சார பின்னணியை பொருட்படுத்தாமல் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி வழங்கும் நோக்கம். அதுதான் பொருளாதார அடிப்படையிலையோ, இல்லை சமுதாய அடிப்படையிலையோ, இல்லை அவங்க இருக்கிற கல்ச்சர் அடிப்படையிலையோ, கலாச்சார பின்னணியை பேஸ் பண்ணாமல் எல்லாருக்கும் சமமாக ஒரே மாதிரியான கல்வி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த சமச்சீர் கல்வி முறை கொண்டு வரப்பட்டுச்சு. இதுதான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. இந்த கல்வி முறை தான் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம மெட்ரிக் போர்டுலேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படிக்கிற ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்களுக்கும் ஒரே சிலபஸ் தான் இப்போது. ஸோ அதுதான் இதில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டம். இந்த திட்டம் கொண்டு வரதுக்கு 2006 முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழு அமைக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து கர்நாடகா, குஜராத்து, கேரளா, மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்களுக்கெல்லாம் போய் கல்வியாளர் குழு போனாங்க. அந்த குழு போயிட்டு நேரில் ஆய்வு பண்ணி அவங்க கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் சட்டப்பேரவையில் வந்து இந்த சட்டம் இயற்றப்பட்டு 2010 வந்து நமக்கு சமச்சீர் கல்வி முறை வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இன்றைக்கி நாம் 2 புதிய விஷயங்கள் பார்த்தோம். யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு 2ஐயும் நாம் பார்த்தோம். அதிலிருந்து ஒரு 5 கேள்விகள் மட்டும். எதுக்கு நீங்கள் உங்களுடைய பதிலை வந்து கமெண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இது நம்ம சொல்லியிருக்கிறதுலே இருக்குது இந்த பதில்கள் எல்லாமே. த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த 10+2+3 சிஸ்டம் வாஸ் மேட் பை விச் கமிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 10, 12 டிகிரி 3 வருஷம் இந்த கல்வி 10+2+3 கல்வி முறை எந்த கல்விக்குழுவால் பரிந்துரை செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த கல்விக்குழுவை பற்றி நம்ம தனியாக படிக்கவும் போகிறோம். அது இந்த சாப்டர்லேயே ஒரு தலைப்பு இருக்குது. ஸோ அதையும் படிக்க போகிறோம். அடுத்தது த NEP 2020 ரீப்ளேசஸ் த 10+2 சிஸ்டம் வித் விச் நியூ ஸ்ட்ரக்சர். அதாவது 10+2 அப்படிங்கிற இந்த சிஸ்டம் புதுசாக என்ன முறையில் இந்த புதிய கல்விக் கொள்கையில் மாற்றப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இதை படிக்கும்போது பேலன்ஸ் இருக்க எல்லாமே ஓரளவு தியரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது இன் விச் இயர் டிட் த கவர்மெண்ட் அடாப்ட் டு த 10+2+3 எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது 10+2+3 கல்வி முறையை அரசு ஏற்றுக்கொண்ட வருடம் எது? அதாவது இதில் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கமிட்டி போடுறோம் கோத்தாரி கல்வி, அவங்க வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. பரிந்துரைக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது 1 வருஷம், அதை அரசு நடைமுறைப்படுத்துறது, மத்திய அரசு நடைமுறைப்படுத்தினது 1 வருஷம், தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினது 1 வருஷம். அப்போ கேள்வியை நல்ல விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி பார்த்தோம்னா, வென் வாஸ் த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இனாக்டட் இன் இந்தியா. இந்தியாவில் கல்வி உரிமை சட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? இதை பற்றி தனியாகவே நாம் இதுக்கு முன்னாடி இருந்ததில் வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ அந்த இயர் பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அண்டர் UEE அப்படின்னு சொல்கிறோம். அதாவது யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில் குறைந்தது எத்தனை வருடம் கல்வி அவசியம்? அப்போ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆர்டிக்கிள் 21A சொல்லியிருக்கோம். ஆர்டிக்கிள் 45 வந்து ஆரம்ப கல்வியை பற்றி பேசியிருக்கோம். ஸோ ஆர்டிக்கிள் 21A என்ன இயர் சொல்லியிருக்கோம், ரைட் டு எஜுகேஷனில் என்ன இயர் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இதில் அதிகபட்சமாக நாம் வந்து முக்கியமான கேள்விகள். இது இல்லாமல் சிம்பிளாக இன்னும் கேள்விகளும் கேட்கப்படலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு தலைப்பு வீடியோவோட உங்களை அடுத்த இதில் சந்திக்கிறேன். நன்றி.